அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற ஜாதக கட்ட மாடலிலே, மாதிரி ஜாதக கட்டத்திலே 2 கட்டங்கள் இருக்கின்றன. இது வெளி மாதிரி ஜாதக கட்டம், இது உள் ஜாதக மாதிரி கட்டம். 2 வெவ்வேறு கட்டங்களாகும். இந்த வெளிக்கட்டத்திலே மேஷம் லக்னம் அது 1ஆம் இடம், ரிஷபம் 2, மிதுனம் 3, கடகம் 4, சிம்மம் 5. அந்த சிம்ம ராசிக்கு 5ஆம் இடமாகிய இந்த மேஷம் லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான். அவர் 6, 7, 8ஆம் இடத்திலே விருச்சிகத்திலே பகை வீடு ஏறியிருந்தால், மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த மேஷம் லக்னத்திற்கு 8ஆம் இடமாகிய விருச்சிகத்திலே பகை வீடு ஏறி இருந்தால், அவ்வாறு எவரொருவர் ஜாதகத்திலே அமைந்திருக்கிறதோ அவர் அவதூறுகளுக்கு ஆளாவார் என்பதாகும். அதுபோல இந்த உள்கட்டம் இன்னொரு மாதிரி கட்டமாகும். இந்த உள்கட்டத்திலே லக்னம் கடகம், அது 1ஆம் இடம், 2 சிம்மம், 3 கன்னி, 4 துலாம், 5 விருச்சிகம். இந்த கடகம் லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் 6, 7, 8ஆம் இடமாகிய கும்பத்திலே பகை வீடு ஏறியிருந்தால், கடகம் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த கடகம் லக்னத்திலிருந்து 8ஆம் இடமாகிய கும்பத்திலே அந்த செவ்வாய் பகவான் பகை வீடு ஏறி இருந்தால், 5 குடையவன் 8லே பகை வீடு ஏறி இருப்பதனாலே அந்த ஜாதகர் அவதூறுகளுக்கு ஆளாவார் என்பதாகும். அடுத்ததாக, இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஜாதக கட்டத்திலே 2 ஜாதக கட்டங்கள் இருக்கின்ற மாதிரி ஜாதக கட்டங்கள் 2 இருக்கின்றன. இது வெளி மாதிரி ஜாதக கட்டம், இது உள் மாதிரி ஜாதக கட்டமாகும். இந்த வெளி மாதிரி ஜாதக கட்டத்திலே லக்னம் தனுசு, அது 1ஆம் இடம், 2 மகரம், 3 கும்பம், 4 மீனம், 5 மேஷம். இந்த தனுசு லக்னத்திற்கு 5ஆம் இடம் மேஷம். அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். தனுசு லக்னத்திற்கு 5ஆம் இடம் மேஷம், அந்த மேஷத்திற்கு அது செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் 6 ரிஷபம், 7 மிதுனம், 8ஆம் இடமாகிய கடகத்தில் இருந்தால், கடகம் வீடு செவ்வாய் பகவானுக்கு நீச வீடு. அங்கே அவர் அறவே பலமிழந்து காணப்படுகிறார். ஆகவே தனுசு லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே 5ஆம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்திலே கடகத்திலே நீசமாகி பலமிழந்து இருந்தால், தனுசு லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் அவதூறுகளுக்கு ஆளாவார் என்பதாகும். அதுபோல இந்த உள் மாதிரி ஜாதக கட்டத்திலே லக்னம் மகரம் 1, கும்பம் 2, மீனம் 3, மேஷம் 4, ரிஷபம் 5. மகரம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்திலே 5ஆம் இடம் ரிஷபம், அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் 6 மிதுனம், 7 கடகம், 8 சிம்மம். அந்த சிம்மத்திலே அந்த சுக்கிர பகவான் பகை வீடு பெறுகிறார், பலமிழந்து காணப்படுகிறார். அவ்வாறு மகரம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே 5ஆம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் 8ஆம் இடமாகிய சிம்மத்தில் இருந்து பகை வீடு ஏறி பலமில்லாமல் இருந்தால், மகரம் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்திலே பலமிழந்து காணப்பட்டால், அவ்வாறு அமைந்திருந்தால் அந்த ஜாதகர் அவதூறுகளுக்கு ஆளாவார் என்பதாகும். அதுபோல இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஜாதக கட்டத்திலே 2 ஜாதக கட்டங்கள் இருக்கின்றன.
இது வெளி மாதிரி ஜாதக கட்டம், இது உள் மாதிரி ஜாதக கட்டம். 2 ஜாதக கட்டங்கள், மாதிரி கட்டங்கள். இந்த வெளி மாதிரி ஜாதக கட்டத்திலே லக்னம் மீனம், அது 1ஆம் இடம். 2 மேஷம், 3 ரிஷபம், 4 மிதுனம், 5 கடகம். இந்த மீனம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்திலே 5ஆம் இடம் கடகம். அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் 6, 7, 8ஆம் வீட்டிலே துலாத்திலே, மீனம் லக்னத்திற்கு 8ஆம் வீடு துலாம். அந்த துலாத்திலே இந்த 5 என்ற கடகம் ராசிக்கு அதிபதியாகிய சந்திர பகவான் இங்கே 8ஆம் வீட்டிலே துலாத்திலே பகை வீடு பெற்றிருந்தால், எவரொருவர் ஜாதகத்திலே மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5ஆம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் 8ஆம் இடமாகிய துலாம் என்ற வீட்டிலே பகை வீடு ஏறி இருந்தால் அந்த ஜாதகர் அவதூறுகளுக்கு ஆளாவார் என்பதாகும், என்பதை காட்டக்கூடிய மாதிரி ஜாதக கட்டமாகும். மீனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே 5ஆம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் 8ஆம் இடமாகிய துலாத்திலே பகை வீடு ஏறி இருந்தால் அந்த ஜாதகர் அவதூறுகளுக்கு ஆளாவார் என்பதாகும். அதுபோல உள் மாதிரி ஜாதக கட்டம், உள் மாதிரி ஜாதக கட்டம், உள்ளே உள்ள கட்டம். இந்த உள் மாதிரி ஜாதக கட்டத்திலே லக்னம் கன்னி. அந்த லக்னம் கன்னி, லக்னம் என்பது 1ஆவது வீடு, 2 துலாம், 3 விருச்சிகம், 4 தனுசு, 5 மகரம். இந்த கன்னி லக்னத்திலே பிறந்தவருக்கு அந்த லக்னத்திற்கு 5ஆம் இடம் மகரம். அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் 6இல் இல்லாமல், 7ஆம் இடத்தில் இல்லாமல், 8ஆம் இடத்திலே மேஷத்திலே இருந்தால் அங்கே அவர் நீசமாகின்றார். பகை வீடு அல்ல, நீசமாகின்றார். நீசம் என்றால் அறவே செத்த பாம்பு போல பலமில்லாமல் இருப்பது. அவ்வாறு கன்னி லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் மேஷம் என்ற 8ஆவது வீட்டிலே அந்த சனி பகவான் நீசமாகி பலமிழந்து காணப்பட்டால், பலம் இல்லாமல் இருந்தால், இவ்வாறு அமையப்பெற்றிருந்தால் கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5ஆம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாக சனி பகவான் 8ஆம் இடமாகிய மேஷத்திலே நீசமாகியிருந்தால் அவ்வாறு அமையப்பெற்ற பிறந்தவருக்கு அந்த ஜாதகர் அவதூறுகளுக்கு ஆளாவார் என்பதாகும். இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 5ஆம் இடத்திற்குரியவன் 8ஆம் இடத்திலே சென்று மறைந்து பலமிழந்து பகை வீடல் நீச வீடு ஆகி இருந்தால் அந்த ஜாதகர் பலமிழந்து காணப்படுவதனால் சுபஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்கு அதிபதி 8ஆம் இடமாகிய தீயஸ்தானத்திலே சென்று பலமில்லாமல் கெட்டெழுந்து போய்விட்டால், அவ்வாறு அமைந்திருந்தால் அந்த ஜாதகர் அவதூறுகளுக்கு ஆளாவார் என்ற ஜோதிட சாஸ்திர ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.